அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு இலக்கிய அணி தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் அமைப்பு செயலாளராக பதவி வகித்த முன்னாள் எம்பி அன்வர் ராஜா பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அண்மையில் அக்கட்சியில் இருந்து விலகினார். பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். கொள்கைகளில் இருந்து தற்போதைய அதிமுக தடம் புரண்டதாக விமர்சித்திருந்த அன்வர் ராஜா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நிகரான தலைவர் அதிமுகவில் இல்லை என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் திமுகவின் இலக்கிய அணி தலைவராக அன்வர் ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்ட அறிக்கையில் திமுக இலக்கிய அணி தலைவராக செயல்பட்டு வந்த புலவர் இந்திரகுமாரிக்கு பதிலாக அன்வர் ராஜா நியமிக்கப்படுகிறார் என்று தெரிவித்துள்ளார். திமுகவில் இணைந்த சில நாட்களிலேயே அன்வர் ராஜாவுக்கு கட்சியில் முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் கிணறுகளில் எரிபொருள் கலக்கப்பட்ட புகார் தொடர்பாக ஆய்வு செய்த அதிகாரிகள் பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் நிரப்ப தற்காலிக தடை விதித்துள்ளனர். குலசேகரம் அடுத்த கீழ்ப்பம்மம் பகுதியில் சுமார் 10 வீடுகளில் உள்ள கிணறுகளில் இருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் வாசம் வந்தது. மேலும் அதிலிருந்து பிடித்த தண்ணீரில் நெருப்பு வைத்தபோது கொழுந்து விட்டு எரிந்தது. அப்பகுதியில் அரசு போக்குவரத்து பணிமனை மற்றும் 10க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகள் இருப்பதால் எரிபொருள் கசிந்திருக்கலாம் என சந்தேகம் ஏற்பட்டது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பெட்ரோல் பங்குகளில் சோதனை செய்தனர். இந்நிலையில் முதற்கட்டமாக கீழ்ப்பம்மம் பகுதியில் உள்ள 2 பெட்ரோல் பங்குகளில் புதிதாக பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்ப தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தையை திருடிய இந்த பெண்ணை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். இந்திலி கிராமத்தைச் சேர்ந்த திவ்யா என்பவருக்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து 2 நாட்களே ஆன நிலையில் பாண்டியங்குப்பத்தைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் குழந்தையை திருடிச் சென்றார். இதனை கண்டுபிடித்த அப்பகுதி மக்கள் லட்சுமியை பிடித்து தர்மடி கொடுத்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். லட்சுமியை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்ல காவலர்கள் முற்பட்ட போது மருத்துவமனையிலேயே வைத்து விசாரிக்க கோரி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். விசாரணையில் லட்சுமிக்கு திருமணமாகி 5 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாததால் கணவர் வேறு திருமணம் செய்து கொள்ளப் போவதாக மிரட்டியது தெரியவந்தது. இதனால் கேரளாவில் கூலி வேலை செய்து வரும் கணவரிடம் தான் கர்ப்பமாக இருப்பதாக பொய் சொல்லிவிட்டு குழந்தை திருட்டில் ஈடுபட்டதாக லட்சுமி குறிப்பிட்டுள்ளார்.